அபூ ஹனீஃபா இமாமுடைய இபாதத், அபூ ஹனீஃபா இமாமுடைய இபாதத் எந்த அளவுக்கு இருந்துச்சு. பொதுவாக நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல இபாதத்துல ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். நம்ம தான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோமே, நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி யதார்த்தம் தான். ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் இபாதத்திலே மிக மிக உச்சமாக இருந்தார்கள். வரலாற்றுல எழுதுறாங்க, அவங்களுடைய வரலாற்றுல ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய சில இமாம்களில் அபூ ஹனீஃபா இமாமும் இருக்கிறார்கள். ஒரு ரக்காத்துல எத்தனை? முழு குர்ஆன். ஒரு ரக்காத்துல முழு குர்ஆன் ரமதானில் மட்டும் 60 கத்தம் முடிப்பார்களாம். ரமதான்ல மட்டும் எத்தனை கத்தம்? 60 கத்தம் முடிப்பார் என்று வருகிறது. அப்ப ஒரு ரக்காத்துல ஒரு கத்தம் என்றால் அவங்களுடைய அந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அவங்களுடைய மாணவர் மிஸ்அர் இப்னு கித்தாம் அப்படின்றவங்க பதிவு செய்யறாங்க, ஒரு நாள் நான் பார்த்தேன், அபூ ஹனீஃபா இமாம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. ஃபரைதுஹு யுஸல்லில் கதாத்த, காலையில ஃபஜ்ர் தொழுகிறாங்க. சரி, ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பொதுவா ஃபஜ்ர் தொழுதுட்டு என்ன செய்வோம், எப்படா ஃபஜ்ர் முடியும், எப்ப கொஞ்சம் நேரம் ராகத்தாகுவோன்ட்டு. ஆனா அபூ ஹனீஃபா இமாம் ஃபஜ்ர் தொழுத உடனே இல்முடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து அப்படியே பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்களுக்கு பதில் சொல்றது, அப்படியே பாடங்கள் நடக்குது. லொஹர் வந்துருது. லொஹர் தொழுகிறாங்க. லொஹர் தொழுதுட்டு உணவு அருந்திட்டு மறுபடியும் சபையில உட்கார்ந்துடுறாங்க. அசர் ஆயிருது. அசர் முடிச்சுட்டு மறுபடியும் உட்கார்றாங்க. மகரீப் ஆயிருது. மகரீப் முடிச்சுட்டு மறுபடியும் அமர்றாங்க இல்முடைய மஜ்லிஸ்ல. இஷா ஆயிருது. இஷா முடிச்சுட்டு கடைசியாக மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு நேரா தொழுகையில வந்து நின்றுறாங்க. தொழுகையில வந்து நின்றுறாங்க. அந்த மாணவர் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், அவங்க குர்ஆனுடைய முழு கத்தத்தையும் ஒவ்வொரு இரவும் ஓதுவாங்களாம். ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் முடிக்கிற வழக்கம். ஒவ்வொரு இரவிலேயும் அவர்கள் முழு குர்ஆனை முடிக்கிற அளவிற்கு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள்னா அப்ப எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும்.